மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி சி வீடியோ தான்யா. சார் என்ன சார் ஒழுங்காக வரல, லைவே வரல சார் அப்படின்னு 3 நாள் உங்களுக்கே தெரியும். ஜாக்சன் சாருக்கு முடியல. ஸோ அவரோட நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக வைக்கேன் இருந்தேன். சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஸோ எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க, சார் என்ன சார் லைவே வர மாட்டீங்க, நினைச்சா வரீங்க நினைச்சா வரல அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எப்படி சொல்றது, ஸோ இந்த விஷயத்த நம்மளால தவிர்க்க முடியல. காலையும் சாயந்தரம் போய் ட்ரிப் போடணும், ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை. ஒரு 4 நாளா இதே பொழப்பா போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு பாப்பா பிறந்த நாள் கூட போக முடியுமான்னு தெரியல, நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இன்னைக்கு 2 நாள் கண்டென்ட் தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 2 நாள் கண்டென்ட் நாளைக்கு சேர்த்து கொடுத்துறேன். ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேணாம். 5ஆம் தேதி வரையும் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் தான் பார்க்க போறோம். ஸோ எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் queries இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட இன்ஸ்டா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். DAV_3073. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? என்ன பிரச்சனாலும் மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து சரி பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ என்ன பார்க்க போறோம், பிப்ரவரி 6-7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் என்ன? இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். பிப்ரவரி 6, பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து அதாவது வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷனுக்கான ஒரு இன்டர்நேஷனல் அகைன்ஸ்டான ஒரு டேவாக இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ அதை வந்து யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2012 இருந்து. சரியா? இந்த வருஷத்துக்கான தீம் ஹர் வாய்ஸ் ஹர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அதாவது வந்து இந்த நிறைய இன்னும் நிறைய இந்த எப்படி சொல்றது, சில பல கிராமங்களில் சில பல இடத்துலலாம் வந்து மேக்ஸிமம் இந்த லாட்டின் அமெரிக்காவில், ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா, இந்த ஆப்பிரிக்கன் சைட்ஸ்லாம் வந்து இன்னும் இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? பெண் உறுப்பு சிதைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே கூடாது. அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு. ஸோ அது வந்து நான் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக அந்த மாதிரி ஒரு விஷயமே நீங்க பண்ணக்கூடாது. இன்ஜூர் பண்றதோ, அதை வந்து நீங்க டேமேஜ் பண்றதோ, இல்ல எதுவும் ஆகக்கூடாது, நீங்க ஏதாவது செல்ஃபா பண்றது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அதான் இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன், பிப்ரவரி 6ஆம் தேதி. ரைட்டா? ரைட். ஸோ அப்சர்வ் பண்றவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க், யூஎஸ். ஃபவுண்டட் 1945. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம இன்டர்நேஷனல் ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி டே என்னைக்கு பார்த்தோம்? பிப்ரவரி 4ஆம் தேதி. ஸோ எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டியா இருக்கணும், ஃப்ராட்டர்னிட்டியா ஒற்றுமைத்துவத்தோட இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஹியூமன் ஃப்ராட்டர்னிட்டி டே பிப்ரவரி 4ஆம் தேதி. வேர்ல்டு கேன்சர் டேவும் பிப்ரவரி 4ஆம் தேதி. ரைட்டா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு க்ளூ சொல்லவில்லையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து வச்சிருந்தேன். என்னன்னு சொல்றேன். ஸோ சேஃபர் இன்டர்நெட் டே பிப்ரவரி 6ஆம் தேதி. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து சேஃபர் இன்டர்நெட் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூரோப்பியன் யூனியன் அப்சர்வ் பண்றாங்க. 2006ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவாங்க. 2006ல இருந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு ஒரே தீம் தான். 2022, 23, 24. இன்ஸ்பைரிங் சேஞ்ச், மேக்கிங் எ டிஃபரன்ஸ், மேனேஜிங் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் நேவிகேட்டிங் சேஞ்ச் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டர்நெட் வந்து ஒரு சேஃபர் பிளேஸா இருக்கணும். ஸோ இன்டர்நெட் வந்து எல்லாத்துக்கும், எல்லா என்வரான்மெண்ட்டுக்கும் செக்யூர் அண்ட் சேஃபான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ற ஒரு இடமா இருக்கணும். ஸோ அது வந்து டிஜிட்டல் ஹேபிட் வந்து ஒரு நம்பகத்தன்மையோடும் அதே டைம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மதிப்பு கொடுக்குற விஷயமாவும், அது வந்து எல்லாருக்கும் சேஃபான ஒரு இடமாவும் இருக்கணும் அப்படின்றதுக்கான டே தான் இந்த சேஃபர் இன்டர்நெட் டே, பிப்ரவரி 6ஆம் தேதி. சரியா? எஸ். இதே மாதிரி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக். எஸ். ஸோ எப்போ அப்சர்வ் பண்றாங்க? பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீக். பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் ஃபுல் வீக் தான் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக்கா அப்சர்வ் பண்ண முடியும். முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து திங்கக்கிழமை, அது சனிக்கிழமை வரையும் எந்த வீக் வருதோ, முதல்ல வருதோ பிப்ரவரி மாசம், அந்த டேட் தான் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட் ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யாரா இருந்தாலும், யாரு சரியா, யாரா இருந்தாலும் சரியா, யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இன்டர்நெட்ல வந்து பெண்களுக்கு சேஃப்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் மியூட்டிலேஷனுக்கு வந்து சேஃப்டியை கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கான முன்னெடுப்பை எடுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, வந்து ஆண் பெண் வேறுபாடு இன்றி, ஜெண்டர் பார்ஷியாலிட்டி இல்லாம, ஸோ நீங்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்லாம, ஸோ யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பெண்களுக்கான மியூட்டிலேஷனை வந்து தடுக்கணும் அப்படின்றதான் க்ளூ. எஸ் எஸ். விச் இஸ், ஸோ ஒடியா ஆக்டர் நேஷனல் அவார்ட் வினர் சது மெஹர் பாஸ்ட் அவே. சது மெஹர் அப்படின்னு சொல்லி இறந்து போயிருக்காரு ஒருத்தர். ஹிந்தியன் ஒடியா ஆக்டர் அவரு. ஸோ அவர் பிறந்த இடம் வந்து போத் ஒடிசா அப்படின்ற இடத்துல தான் வந்து பானானவர். ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டார். இவர் வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒடியா லாங்குவேஜ் டெவலப் பண்ண சொல்லி ஒடியா லாங்குவேஜ்ல நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இவர் முதல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்து 1969 ஆரம்பிச்சாரு. இவரோட கேரியர் வந்து ஆரம்பிச்சாரு. புவன் ஷோம் அப்படின்ற படத்துல தான் ஆரம்பிச்சாப்ல. இவர் 1974 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி. அவரோட டெபியூட் ஃபிலிமான அங்கூருக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. பெங்கால், ஷியாம் பெங்கால்ஸோட டெபியூட் ஃபிலிமான அங்கூருக்கு வந்து நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஸோ 2017 வந்து பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. இதுல யாரு வந்து சது மெஹரா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இவர் யாருன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் பிரணாப் முகர்ஜி. அப்ப இவர் தான் சது மெஹரா இருக்கணும். ரைட்டா? எஸ். ஸோ நிறைய பேர் வந்து எந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இருந்தாலும் அங்கெல்லாம் சொன்னேன். பிரணாப் முகர்ஜி நம்மளோட ஒன் ஆஃப் த பிரசிடென்ட். சரியா? எஸ் எஸ். நெக்ஸ்ட், இதே மாதிரி நம்ம டாக்டர் நித்யானந்த். டாக்டர் நித்யானந்த் ஒருத்தர் இந்தியாவில் முதல்
ஓரல் கான்ஸ்டிபேஷன் பில் ஷஹேலியை கண்டுபிடிச்சவர் டிஸ்கவர் பண்ணவர் இருந்தார்ல நித்யானந்த் சொல்லி ஒருத்தர், அவரும் இறந்து விட்டார். ரைட் ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒடியா, சரியா, ஒடியா லாங்குவேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சாதுவா தான் இருப்பாங்க. சரியா, ஒடியால இருக்கு ஒடியா லாங்குவேஜ் பேசுற எல்லாரும் வந்து சாதுவா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம். சரியா, ஆனா ஆக்ஷன் கிளப்பிடுவாங்க, சாதுவா இருக்க மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம். சரியா, ஒடியால இருக்க எல்லாரும் வந்து சாதுவா இருக்க மாதிரி நடிப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ். ரைட். அப்பாயின்மெண்ட். So Sultan Ibrahim officially assumes role of Malaysia's 17th king. அதாவது மலேசியாவோட 17வது கிங்காக சுல்தான் இப்ராஹிம் வந்து பொறுப்பெடுத்திருக்கார். இஸ்கந்தர், சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் வந்து மலேசியாவோட கிங்காக பொறுப்பெடுத்திருக்கார். அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா அப்படின்ற ரீப்ளேஸ்மெண்ட். ரெண்டு பேர்ல ஒரே பேர் தான். அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு நம்ம சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர். சரியா? எஸ். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து போதும், நான் இந்த மாதிரி 5 வருஷம் டென்யூர் முடிச்சு கிங்கா அப்படின்னு சொல்லி அது வெளியேறிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக தான் இப்போ நம்ம சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் வந்து இந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். சரியா? ஸோ இதுவரை வந்து 9 மலாய் ஸ்டேட் ரூலர் இருந்திருக்காங்க, இத்தனை மலாய் ஸ்டேட் ரூலர் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் 5 வருஷம் டேர்ம்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ரொட்டேஷனல் மொனார்கி இருக்க ஒரே ஒரு மொனார்கி கண்ட்ரி எது அப்படின்னா மலேசியா தான். சரியா? ரொட்டேஷன் மீன்ஸ் 5 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, கிங் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மொனார்கி இருக்க ஒரே ஒரு கண்ட்ரி வந்து நம்ம மலேசியா தான். ரைட்டா? ரைட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி. சரியா? ஒரே ஒரு ரொட்டேஷனல் மொனார்கி இருக்க ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டா மலேசியா. இதுல எது இல்லைன்னு கூட கேட்கலாம். சரியா? ரொட்டேஷனல் மொனார்கி இல்லாத கண்ட்ரி எது? அதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாட்டிக். நம்ம ஸ்டாட்டிக் படிக்கிற பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக், தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? மலேசியா. ரைட் ரைட். ஸோ மலேசியாவோட பிஎம் யாரு? அன்வர் இப்ராஹிம். கேபிட்டல் கோலாலம்பூர். கரன்சி மலேசியன் ரிங்கிட். ரைட் ரைட். இதே மாதிரி பூட்டானோட பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடரான ஸ்ட்ரிங் டோப்கே, சரியா, டோப்கே அவர் தான் வந்து 2வது முறையாக பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்றிருக்காரு. ஆல்ரெடி வந்து 2013-18 வரையும் இருந்தாரு. 2013-18 வரையும் தான் இருந்தார். எஸ். யாரு? ஸ்ட்ரிங் டோப்கே. சரியா, டோப்கே அவர் இருந்தாரு. ஸோ இப்போ அவர் மறுபடியும் 2வது முறையாக அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக பொறுப்பெடுத்திருக்கார் பூட்டானுக்கு. அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்? பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? கோக்யால் டாகோ ரிட்ஜின் அப்படின்னு இன்ட்ரீமா இருந்தவரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் இந்த பொறுப்பு வந்திருக்காரு, ஸ்ட்ரிங் டோப்கே. சரியா, டாப்கே. ரைட் ரைட். கிளியர் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு க்ளூ சொல்லவில்லை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ், நம்ம என்ன சொல்றது, மலேசியால, சரியா, நம்ம ஊர்ல வந்து எல்லாரையும் நார்மலா வந்து போங்க வாங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மலேசியால வந்து எல்லாரையும் வந்து சுல்தான் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. மலேசியால வந்து எல்லாரையும் வந்து சுல்தான் தான் கூப்பிடுவாங்க. ரைட்டா? ரைட். மலேசியால வந்து ராஜாக்களை, கிங்ஸ் எல்லாம் வந்து சுல்தான் சொல்லுவாங்க. சரியா? மலேசியா கிங்ஸ் வந்து சுல்தான் சொல்லுவாங்க. ரைட் ரைட். நெக்ஸ்ட். ஜெய்ஷா ரீஅப்பாயின்ட் as chairman of ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். அதாவது ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட சேர்மனாக நம்ம ஜெய்ஷா ரீஅப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் இதுக்கு 2018 இருந்து அவர் தான் இருக்காப்ல. சரியா? ஸோ அது வேற கதை. ஸோ 2018-21 இருந்து இருக்காரு. ஸோ இவர் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நஸ்புல் ஹசன் அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ண 2021 பொறுப்பெடுத்தார். ஸோ அதை தொடர்ந்து மறுபடியும் ஏசியன் கிரிக்கெட்டோட கவுன்சிலாக 3வது முறையாக நம்ம ஜெய்ஷா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா பிசிசியோட செக்ரட்டரி. ரைட்டா? ரைட். நம்ம அமித்ஷாவோட பையன். கிளியர் கிளியர். ஸோ ஜெய்ஷா பிரசிடென்சி, ஏசியன் கிரிக்கெட் பிரசிடென்ட் ஜெய்ஷா எஸ்டாப்ளிஷ் ஆனது 1983. ஹெட் குவார்டர்ஸ் கொழும்பு, ஸ்ரீலங்கா. ரைட் ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம PS தினேஷ்குமார் கர்நாடகா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக பொறுப்பெடுத்திருக்கிறார். பிபி வராலை ரீப்ளேஸ் பண்ணி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. அதனால கர்நாடகா ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக PS தினேஷ்குமார் சார் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். ஸோ இதுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜெய்ஷா ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில், ஏசியாலே கிரிக்கெட்டை வந்து கட்டி ஆள்றது ஜெய்ஷா தான். சரியா? இப்போ வந்து நிறைய பாலிடிக்ஸ்லாம் போகுதுலாம் நிறைய பேசலாம், அஃபிஷியலா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் க்ளூவா ஞாபகம். டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் நேவி கொலாபரேட்ஸ் வித் சீச்சல்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. அதாவது சீச்சல்ஸோடையும் ஸ்ரீலங்காவோடையும் வந்து நம்ம இந்திய நேவி வந்து ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஸ்ரீலங்கன் ஃபிஷிங் வெசல்ஸை வந்து நிறைய வந்து ஹைஜாக் பண்ணிருக்கோம், அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக. சரியா? ஸோ எந்த ஷிப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மல்டி டே ஃபிஷிங் ட்ராலரான லோரன்சோ பூத்தா 04. சரியா? லோரன்சோ பூத்தா 04 அப்படின்ற ஃபிஷிங் வெசல் தான் வந்து ஹைஜாக் பண்ணிருக்காங்க. அதை ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் நம்ம இந்தியன் நேவி செச்சல்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோடையும் ஸ்ரீலங்கன் நேவியோடையும் ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள வந்திருக்காங்க. இந்தியன் நேவியோட INS ஸ்ரதா வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த ஹேல்சி கார்டின்ற நம்ம சீச்சல்ஸோட ஷிப்போட டிஃபென்ஸ் ஷிப்போட சேர்ந்து ஹைஜாக்கான ஃபிஷிங் வெசலை வந்து கண்டுபிடிக்க போயிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ INS ஸ்ரதா. கிளியர் கிளியர். ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் ஹரிகுமார், ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1950. சரியா? ஸோ இதே மாதிரி நம்ம இந்திய நேவி வந்து 2024 வந்து த இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி
டெசிக்னேட் பண்ணி அதாவது ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நேவல் சிவிலியன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான வெல்ஃபேர், அவங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இயர் ஆஃப் த நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க 2024. யாரு? இந்தியன் நேவி. ரைட்டா? ரைட். எக்ஸசைஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டு ஹோல்ட் வாயு சக்தி 2024 மெகா எக்ஸசைஸ், அதாவது வாயு சக்தி 2024 அப்படின்ற ஒரு மெகா எக்ஸசைஸை வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து தொடங்கி இருக்காங்க. எங்க அப்படின்னா ஜெய்சல்மர் ராஜஸ்தான், பொக்ரான் ரேஞ்சில் இருக்க ஜெய்சல்மர் ராஜஸ்தான்ல இருக்க பொக்ரான் ரேஞ்சில் இந்த வாயு சக்தி 24 அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 100 ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து இண்டிஜினியஸா ரெடி பண்ணப்பட்ட எல்லா ஏர்கிராஃப்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஸோ நம்ம தேஜஸா இருக்கட்டும், பிராச்சந்தா இருக்கட்டும், துருவா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் டு ஏர் அண்ட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலான MICA, R-73, சமர், ஆகாஷ் இது எல்லாமே வந்து அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படும் இந்த எக்ஸசைஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். எக்ஸசைஸோட பேரு வாயு சக்தி 2024. ரைட்டா? சொன்னவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதோட சீஃப் விவேக்ராம் சௌத்ரி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 1932. ரைட். ஸோ இதே மாதிரி இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்றாங்களே ஃபர்ஸ்ட் டைமா, சதா தன்ஷிக், கரெக்டா சதா தன்ஷிக் சொல்லி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பண்றாங்க. இந்தியாவும் சவுதி அரேபியாவும். அவார்ட்ஸ். ஸோ சங்கர் மகாதேவன், சாகி ஹுசேன் பேக்ஸ் பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் கிராமி அவார்ட்ஸ். அதாவது கிராமி அவார்டான நம்ம கிராமி அவார்டு வந்து இந்த மியூசிக்ல வந்து பெஸ்டா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுறது 1959 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவை சேர்ந்த சங்கர் மகாதேவன், ஜாகிர் ஹுசைன், ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து இந்த கிராமி அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. சரியா? US லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கிராமி அவார்டில். சரியா? ஸோ எந்த கேட்டகரியில் அப்படின்னா பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் கேட்டகரியில். சரியா? ஸோ பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் கேட்டகரியில இந்தியாவை சேர்ந்த சங்கர் மகாதேவனுக்கும் ஜாகிர் ஹுசைனுக்கும் இந்த கிராமி அவார்டோட பெஸ்ட் குளோபல் மியூசிக் ஆல்பம் கேட்டகரியில அவார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ரைட்டு. ஸோ இவரோட சேர்த்து வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டோ, பெலா ஃபெலிக் அண்ட் எடர்மேயர், எடர்மேயர், அது போக வந்து ராகேஷ் சௌரஸ்யா. ஸோ இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஜாகிர் ஹுசைனுக்கு வந்து அவார்டு கிடைத்திருக்கிறது. ரைட்டு. ஸோ 2 பேர் அவார்டு இந்தியாவை சேர்ந்து 2 பேர் ஜாகிர் ஹுசைனும் சங்கர் மகாதேவனும் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோம். ரைட். ஸோ கொடுக்குறவங்க யார் வந்து ரெக்கார்டிங் அகாடமி அப்படின்றவங்க வந்து கிராமி அவார்டு கொடுக்குறாங்க. அதோட CEO ஹாரி மேன்சன் ஜூனியர், ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா, US, ஃபவுண்டர் 1957. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபால்குனி ஷா, சரியா, அவர் வந்து பெஸ்ட் குளோபல் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுக்கு தான் வந்து அபாண்டன்ஸ் இன் மில்லட் அப்படின்ற கேட்டகரியில வந்து ஃபால்குனி ஷாவோட அபாண்டன்ஸ் இன் மில்லட் அப்படின்ற மியூசிக் ஆல்பம் வந்து நம்ம பெஸ்ட் குளோபல் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஃபால்குனி ஷாவும் இந்தியாவை சேர்ந்தவர் நாமினேஷன்ல இருக்காரு. ஸோ வின் பண்ண சங்கர் மாதவனும் ஜாகிர் ஹுசைன். ரைட். ஸோ சென்டர் எமர்ஜ் 4 ஹோம் மினிஸ்டர் மெடல்ஸ் இன்டு 1 அஸ் கேந்திரியா கிருமந்திரி தக்ஷதா பதக். சரியா? அதாவது 4 சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டரோட மெடல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே மெடலா ஆக்கிட்டாங்க. சரி, 4 பேர் தனித்தனியா கொடுத்துட்டு ஒரே மெடலா ஆக்கிட்டாங்க. ஸோ 4 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஸ்பெஷல் ஆபரேஷன் மெடல், யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன், அஷ்ரதன் அசுச்சனா குஷலதா பதக் அண்ட் யூனியன் மிஷன் அவார்ட் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 மெடலா இருந்தது வந்து ஒரே மெடலா ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த மெடல் ஃபர்ஸ்ட் யாரு கொடுப்பாங்க, இந்த 4 மெடலுமே யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எப்படி சொல்றது, போலீஸ் ஃபோர்ஸ்ல இருக்கவங்க, செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க, இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் விங்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுக்கப்படும். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்னென்ன அவார்டு என்னென்னு கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்பெஷல் ஆபரேஷன் மெடல் எதுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது முக்கியமான கண்ட்ரி செக்யூரிட்டிக்காக பண்ண போற முக்கியமான ஆபரேஷன்ஸ்க்கு ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் அவார்டு கொடுக்கப்படும். ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனோட எக்ஸலன்ஸை போட்டுற விதமாக யூனியன் ஹோம் மினிஸ்டர் மெடல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த அசதரன் அசுச்சனா குஷலதா பதக் அப்படின்ற அவார்டு வந்து 2018 கொடுக்குறாங்க. ஸோ இது எதற்காக கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல வந்து அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ஷனலா இருந்திருக்கு, ரொம்ப பெஸ்டா இருந்தா அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க. ரெண்டுமே இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறதா. சரியா? ஸோ இது போய் யூனியன் ஹோம் மினிஸ்டர்ஸ் அவார்ட் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து எதற்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சிறப்பா செயல்படுறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படும். சரியா? ஸோ இந்த அவார்டு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, சில்வர் அண்ட் கோல்ட் கிளிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் போட்டுரும், ஃபேஸ் ஆஃப் சர்தார் பட்டேல் வந்து சிம்பிளா வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் சர்தார் பட்டேலோட ஃபேஸ். ஸோ அவருக்கு அது கீழே வந்து சென்டரா வந்து வேர்டு வந்து ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க கீழே. அதை தொடர்ந்து அந்த மெடல் எப்படி இருந்திருக்கு, அப்பர் எஜ்ல வந்து வேர்ட்ஸ் இருந்திருக்கு, ரக்ஷா பிரஹரி அப்படின்னு சொல்லி ஹிந்தியில இருந்திருக்கு. ஸோ அதே வந்து சென்டினல் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி லோவர் எஜ்ல இருந்திருக்கு. அப்பர் எஜ்ல வந்து ரக்ஷா பிரஹரி இருந்திருக்கு, லோவர் எஜ்ல வந்து சென்டினல் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு அந்த மெடல்ல. அதுக்கு பின்னாடி அசோக சக்கர போட்டுருக்காங்க. சரி, வழக்கம் போல சத்ய சேவ சுரக்ஷா அப்படின்னு வேர்ட்ஸ் போட்டு அசோக சக்கர படம் வந்து போடப்பட்டிருக்கிறது அந்த மெடலில். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெடல் தான் இந்த 4 அவார்டுக்கும் சேர்த்து ஒரே அவார்டா நம்ம கேந்திரியா
கிரிமந்த்ரி தக்ஷதா பதக் அப்படின்ற பதக்கத்துக்கு வந்து அவார்டுக்கு வந்து பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. கொடுத்தது யார்? எந்த மினிஸ்ட்ரி? ஹோம் மினிஸ்ட்ரி. அவரோட மினிஸ்டர் அமித்ஷா. அவரோட கான்ஸ்டிடன்சி காந்தி நகர், குஜராத். சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம எல்கே அத்வானி ஆக்ட் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பாரத ரத்னா அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் 132 அவார்டு கொடுத்தாங்க. கரெக்டா? ஸோ 132 கொடுத்திருந்தாங்க. 110, 17, 5 கரெக்டா? இதான் பிரிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மபூஷன். கரெக்டா? எஸ். ஸோ அது மாதிரி பாரத ரத்னான்னு இது வந்து 2வது, 3வது, 4வது சரியா சிவிலியன் அவார்டு. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா அவார்டு வந்து நம்ம எல்கே அத்வானி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்? நேஷனல். ஸோ மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் இனாகிரேட்ஸ் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் அட் ஐஐடி இன் நியூ டெல்லி. அதாவது நம்ம ஐஐடி நியூ டெல்லியில இருக்க ஐஐடியில டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணி வச்சிருக்காரு நம்ம எம்ஐஐடியோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆன ராஜீவ் சந்திரசேகர். சரியா? இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் மூலமா வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இதோட முக்கிய எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். $1 trillion ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்கான ஒரு எப்படி சொல்றது ஹப் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் அப்படின்ற விஷயத்தை, இந்த இனிஷியேட்டிவ். ரைட்டா? ரைட்டு. ஸோ சிஎம்எஃப்ஆர்ஐ வந்து இதே மாதிரி ஒரு லேப் கிரவுண்ட் ஃபிஷ் மீட் வந்து ரெடி பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில். எங்க? கொச்சி, கேரளாவில். ரைட்டா? சிஎம்எஃப்ஆர்ஐ கொச்சி பேஸ்டு கம்பெனி, கொச்சி பேஸ்டு இன்ஸ்டியூட். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இனிஷியேட்ஸ் பிட்ஸ் ஃபார் பிஎஃப்ஆர்டிஏ ட்ரேஸ் ஆர்எஃப்பி. அதாவது பிஎஃப்ஆர்டியோட ட்ரேஸ் ஆர்எஃப்பி அப்படின்ற நம்ம டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்டுக்கான இனிஷியேட்டிவ்ல வந்து பிட்ஸை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க பிஎஃப்ஆர்டிஏ. சரியா? நம்ம அந்த ஏலம் கொடுக்குற மாதிரி. சரியா? பிட் பண்ணுங்க, ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிறைய பிட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப்ஆர்டிஏ. ஸோ அது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எப்படி சொல்றது, ஸோ அவங்களோட இந்த டேட்டாஸ் பிஎஃப்ஆர்டியோட டேட்டாஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், ஸோ அவங்க ரிப்போர்ட் ஷேர் பண்றதா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த இன்டர்மீடியட்ஸ்க்கான ரிப்போர்ட்டை சூப்பர்வைஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக ரெகுலேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்றது தான் இந்த பிஎஃப்ஆர்டிஏ ட்ரேஸ் ஆர்எஃப்பி. ஸோ அதற்கான பிட்டிங் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பிஎஃப்ஆர்டிஏ. அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. பிஎஃப்ஆர்டியோட சேர்மன் தீபக் மொஹந்தி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2003. ரைட்? ஸோ இதே மாதிரி நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து ஹமாரா சம்விதன் ஹமாரா சமன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ நிதின் கட்கரி நகர் ஃபிளை ஓவர் ஃபார் ₹300 crore அட் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் வந்து ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஃபிளை ஓவர் கட்டுறதுக்கான ப்ராஜெக்டை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி. அவரோட கான்ஸ்டிடன்சி நாக்பூர், மகாராஷ்டிரா. சரியா? கிளியர்? கிளியர். ஸோ இது வந்து ஒரு 300 கோடி ரூபாய்க்கு நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எங்க லக்கிம்பூர் கேரி டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேசில் இருக்க லக்கிம்பூர் கேரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நம்ம நிதின் கட்கரி ஐயா. சரியா? ஸோ இந்த ரோட் ஓவர் பிரிட்ஜ், ஃபிளை ஓவர், ஸோ இது எல்லாமே வந்து டிராஃபிக்கை குறைக்கணும். லக்கிம்பூர்லையும் சீதாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிராஃபிக்கை குறைக்கணும். ஸோ இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். டிராஃபிக் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ்லாம் இருக்குன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இந்த ஃபிளை ஓவர் ப்ராஜெக்டையும் வந்து தொடங்கி வச்சிருக்காரு நம்ம நிதின் கட்கரி ஐயா. எங்க? உத்தரப்பிரதேஷ்ல. யூபி கேபிட்டல் லக்னோ, சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபன் பட்டேல். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம யூபி வந்து சென்ட்ரலைஸ்டு ஜிஎஸ் டேட்டா சென்டர் வந்து அயோத்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் சர்வீஸ் சென்டர். சரியா? ஸோ ஜிஎஸ் டேட்டா சென்டர்னா வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றக்கான ஒரு டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க யூபி, உத்தரப்பிரதேஷ். எஸ். ஸ்போர்ட்ஸ். ஸோ கனடா ஹேஸ் செக்யூர்ட் டாப் ஸ்பாட் இன் ஷார்ட் ட்ராக் ஐஸ் ஸ்கேட்டிங் அட் கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ். அதாவது கெலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்ல ஷார்ட் ட்ராக் ஐஸ் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட்ல டாப் ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க நம்ம கர்நாடகா. 4 கோல்டு மெடல் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 கோல்டு மெடலை வின் பண்ணி கர்நாடகா ஐஸ் ஸ்கேட்டிங் ஷார்ட் ட்ராக் ஐஸ் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட்ல டாப் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ்ல எங்க நடக்குது? லேல நடக்குது. இதேபோல தொடர்ந்து தெலுங்கானா 2வது பிளேஸ்ல இருக்காங்க. 3வது பிளேஸ்ல மகாராஷ்டிரா இருக்காங்க. சரியா? ஷார்ட் ட்ராக் ஐஸ் ட்ராக்கிங்ல வந்து அண்டர் 17 ஒன்று, அபோவ் 17 ஒன்று, அதுலயும் வந்து 300 மீட்டர் ஒன்று, 500 மீட்டர், அதாவது அண்டர் 17ல 300 மீட்டர் ஒன்று, 500 மீட்டர் ஒன்று, அபோவ் 17ல 300 மீட்டர் ஒன்று, 500 மீட்டர். மொத்தம் 4 கேம் ஆச்சா? 4லையும் கோல்டு மெடல் யார் அடிச்சிருக்கா? கர்நாடகா தான் அடிச்சிருக்காங்க ஷார்ட் ட்ராக் ஐஸ் ஸ்கேட்டிங் டோர்னமெண்ட்ல. ரைட்டா? ரைட்டு. கிளியர்? ஸோ அவங்களுக்கு தெலுங்கானா, அவங்களுக்கு மகாராஷ்டிரா. கிளியர்? ஸோ நம்ம கேலோ இந்தியாவோட மாஸ்கெட் என்ன? எஸ். ஸோ ஷேன்ஷி ஆர் ஷான். சரியா? ஷேன்ஷி ஆர் ஷான் அதான் வந்து மாஸ்கெட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸுக்கு. ரைட்? ரைட்டு. அம்பாசிடர். ஸோ பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் பிகம்ஸ் த பிராண்ட் அம்பாசிடர் இன்வெஸ்டர் ஆஃப் போட். அதாவது போட்டோட பிராண்ட் அம்பாசிடர் அன்டிஸ்க்ளோஸ்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டராகவும் வந்து நம்ம ரன்வீர் சிங் ஐயா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். எதற்கு? நம்ம போட் இருக்குல்ல, போட் ஏர்பாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆடியோ வேரபிளான பிராண்ட் போட்டுக்கு ரன்வீர் சிங் ஐயா வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் இன்வெஸ்டராகவும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். ரைட்? ரைட். போட்டோட சிஓ சமீர் மேத்தா, ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டர் 2016. எஸ்.
ஸோ இதே மாதிரி நம்ம ரூபே நடத்துகிற பிரைம் வாலிபால் லீக் சீசன் 3யோட ரன் அம்பாசிடராக ஹிருத்திக் ரோஷன் ஐயா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ல்டு கேன்சர் டே பிப்ரவரி 4 எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு? சூப்பர் 2000. டேஷ் அண்ட் வியட்நாம் அக்ரி டு எக்ஸ்பேண்ட். சூப்பர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து இல்லை. டேஷ் அண்ட் வியட்நாம் அக்ரி டு எக்ஸ்பேண்ட் கோஆபரேஷன் இன் சவுத் ஏஷியா, சவுத் சைனா சி. யாரும் வியட்நாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க. சூப்பர் பிலிப்பைன்ஸ் ஞாபகம். ஸோ இசாஃப் எஸ்எஃபி கொலாபரேட் டேஷ் ஃபார் பேங்க் அசன். பேங்க் அசன்ஸ்க்கா இசாஃப் எஸ்எஃபி வந்து யாரோட கொலாபரேட் வச்சிருந்தாங்க? எடல்வைஸ் டோக்கியோ. டேஷ் ஃபார்மலி லான்ச் இன் பிரான்ஸ் அட் பாரிஸ் ஐகானிக் ஈஃபில் டவர். ஸோ பிரான்ஸ்ல பாரிஸோட ஐகானிக் ஈஃபில் டவர்ல வந்து புதுசாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இதை யூபிஐ. டேஷ் போலீஸ் இன்ட்ரடியூஸ் செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர். செல்ஃப் பேலன்சிங் இ ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணது யாரு? உத்தரகாண்ட் போலீஸ். சூப்பர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 6-7க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்புறேன் கிளியரா. ஸோ சாரியா லைவ் வரல, வீடியோ வரல, கண்டென்ட் ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சுன்னு கோச்சுக்கிறாதீங்க. என்னால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ நாளைக்கு வேற நம்ம மார்க் இன்டர்வியூ வேற இருக்கு. ஸோ நாளைக்கு தூத்துக்குடி போகணும். ஸோ அடுத்தடுத்து மாதிரி ரொம்ப ஷெடியூல் செம்ம டைட்டாக போயிட்டு இருக்கேன். அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. சாரி கோச்சுக்கிறாங்க லைவ் வரலன்னு. ரெக்கார்ட் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துரு. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ டாடா பபாய் சி யூ. கரெக்டா?